ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கேன்வா ரெசியூம் எடிட்டிங். அதாவது இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி உங்களோட ரெசியூம்ஸை எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரில் போய் போகிறோம். ஜஸ்ட் கூகுள் குரோமில் போய்ட்டு கேன்வா டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேன்வாவில் அக்கௌண்ட் இல்லைன்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய கூகுள் ஐடி, அதாவது ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கினுச்சுன்னா நான் கேன்வா டுட்டோரியல்னு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் A to Z கேன்வா பற்றி எல்லாமே பேசியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் அந்த கேன்வா யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு ஜஸ்ட் ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணனால உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் பில்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமா, அந்த மாதிரி கேட்குது. நான் ஜஸ்ட் சர்ச் ஃபார் ரெஸ்யூம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ரெஸ்யூம், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ரெஸ்யூம் ஃபைன் பண்ணுறீங்களா, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெஸ்யூம் அப்ளை பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எந்த ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போகிறீங்கன்றத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேட்டகரி பக்கத்தில் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போனேன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் வேணுமா, மாடர்ன் ரெஸ்யூம் வேணுமா, சிம்பிள் ரெஸ்யூம் வேணுமா, கார்பரேட்டு, கிரியேட்டிவ், க்ளீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் ஒன்று ஒன்றா பாருங்கள். இதில் எது உங்களுக்கு சூஸ் ஆகும், நீ உங்கள் ப்ரொஃபஷ்னலுக்கு எந்த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் வந்து சூஸ் ஆகும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ரெண்டு தான் பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் போய்ட்டு ப்ரொஃபஷ்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ரெஸ்யூம்ஸ் எல்லாமே அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று பாருங்கள். இதில் எந்த ரெஸ்யூம் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட் சூஸ் பண்ணுறதுல என்னுடைய அட்வைஸ் என்னென்னா சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்யூம் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து நான் இப்படி சூஸ் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் எந்த மாடலில் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அதே மாதிரி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் வந்து கீழே கேன்வாவில் காமிப்பாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். நம்ம கேன்வாவில் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் அதை எடிட் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுருங்க. நம்ம இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி இதவே எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதே மாடலில் இருக்கக்கூடிய ரெஸ்யூம்ஸ் வந்து கீழே காமிப்பாங்க. இதையும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதை ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த டெம்ப்ளேட் தான் நான் ஃபைனலாக சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்றேன். இதை கொடுத்தோம்னா இப்போ நம்ம இந்த ரெஸ்யூம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதாவது சின்னதாக இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படி ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் வந்து பெருசு பண்ணிக்கிறோம். இந்த கீழே ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஜூம் கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜோலோ பேக்கர்னு ஒரு நேம் இருக்குது. இவர் நேமை தூக்கிட்டு நம்ம நேமை ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட் இங்கே போய்ட்டு அந்த ஜோலோ பேக்கர் இருக்குது பாருங்கள், அதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அங்கே அவர் பேரை போய்ட்டு தூக்கிட்டு உங்கள் பேர் விவேக் குமார், இப்போ என் பேரை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் விவேக் குமார்னு டைப் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தோன்னா அங்கே இருந்த டிஃபால்ட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரை பார்த்துருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் கலர் இருக்கா, இங்கே போய்ட்டு நமக்கு வந்து இப்போ பிளாக் வேணும்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பேருக்கு இங்கே ஒரு டவுட்ஸ் வரும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சம்மரி இந்த மாதிரி இதை கொடுக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. சாட் ஜிபிடியில் போய்ட்டு ஜஸ்ட்டு கிவ், அதாவது நீங்கள் வந்து தெளிவாக தரணும். ஐ ஹேவ் 2 years, எனக்கு நான் தர்றேன். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன தரப்போகிறேன்னா ஐ ஹேவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கேன் யூ கிவ் 2-line resume summary for டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரெஸ்யூம் சம்மரி கொடுன்னு நான் கேட்டிருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷர்னா கிவ் ரெஸ்யூம் சம்மரி ஃபார் ஃப்ரெஷர். எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஜாவா டெவலப்பர் நீங்கள் ஜாவா இதை கொடுத்துட்டோம்னா அந்த ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷருக்கு தகுந்தாப்புல 2 லைன்ஸை வந்து ChatGPT கொடுத்துரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ChatGPT கொடுத்து பாருங்கள் அந்த 2 லைன் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியாது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே போட்டிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட் ChatGPT ஹெல்ப் பண்ணி இதிலெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கொடுத்துட்டு இந்த டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம்ஸ் வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.